ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை தேர்வர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எதன் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எப்படி ரிசல்ட் வரும், ஸோ யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படாங்க, எவ்வளவு பேர் தேர்ச்சி விகிதம் என்ன, இது குறித்து ஒரு முக்கிய தகவல் இந்த வீடியோ பதிவுல இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ இறுதியில இதற்கு உண்டான விடைகளை நீங்க தெரிந்து கொள்ளலாங்க. ஸோ ரேஷன் கடையோடைய ரிசல்ட் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மார்ச் 31க்குள்ளார உங்களுக்கு வெளியிடும். அதுவே ஒரு திங்கட்கிழமை மார்ச் 17ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் வெளியாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சோ மக்களே, ரேஷன் கடையுடைய தேர்வு முடிவுகள் தற்சமயம் வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு, நாங்க ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னதாக வெளியிட்டுருவோம். அதனால கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடை தேர்வர்களுக்கு ஒரு நற்செய்தி ரெடியா இருக்கு. தமிழகம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷன் கடை தேர்வுல ஒரு சிலருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பேச்சுக்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்திருக்காங்க அப்படின்ற பட்டியல்கள் விரைவில் வெளியாகும் அப்படின்ட்டு அமைச்சரே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை எதன் மூலமா உங்களால பார்த்துக்க முடியும், ரிசல்ட் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட்டை மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தின் மூலமா தான் உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ எஸ்எம்எஸ் மெயில் மொபைலுக்கு கால் பண்ணி சொல்றது இது எதுவுமே கிடையாதுங்க. ரிசல்ட் இதன் அடிப்படையில் உங்களுக்கு வராது. ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். வீடியோவை முழுமையா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிற ரிசல்ட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம். தகவல் பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்க. நன்றி, வணக்கம்.